இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நம்ம கிருபை செய்திருக்கின்றார். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே கடவுள் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமைத்து நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாம் கேட்கின்ற எவற்றையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பது வேதம் சொல்லி தருகிற சத்தியம். நான் அடிப்படையாக நாம் கேட்பதினாலா அல்லது கடவுள் முன்குறித்ததினாலா என்ற கேள்வியில நாம் கேட்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையே குறிப்பிடப்படுகின்றது. எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக விளங்கினது என்ன என்பதை குறித்து நான் இந்த வசனம் மிக அழகாக சொல்லி தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையாக விளங்குவது எது என்றால் நம்முடைய சுய நீதி, நம்முடைய நீதிமான் என்கிறதான அந்தஸ்து அல்லது நாம் செபிக்கின்ற காரியங்கள் என்பது அல்லவே அல்ல என்பதை நாம் இங்கே தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு பலர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நான் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை நான் செய்கின்றேன், இந்த குறிப்பிட்ட ஆலயத்தை நான் கட்டி கொடுத்திருக்கின்றேன், ஆலயத்தில் முதன்மையானவளாக நான் எல்லா காரியத்திலும் பங்கு பெறுகின்றேன், ஊழியங்களை நான் தாங்குகிறேன், வாரம் உபவாசம் பண்ணுகின்றேன், தவறாமல் நான் ஆலயத்திற்கு போகின்றேன், இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் என்னை உகந்தவனாக மாற்றி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அது பெரிதும் உதவுகின்ற ஒன்றாய் இருக்கிறது என்கிற எண்ணம் நம்மில் அநேகருக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார், உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் அவர்கள் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கவில்லை. உன்னுடைய நீதி நிமித்தமாக அல்ல, உன்னுடைய இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமாக அல்ல என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் மீது ஆண்டவர் கிருபையாக இறங்குவதற்கான அடிப்படை காரணம் இஸ்ரவேல் மக்களுடைய உத்தமத்தின் நிமித்தமாக அல்ல, கடவுள் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக. இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்றார், உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் ஆணையிட்டதை நிறைவேற்றும்படியாகவும் நீங்கள் அந்த தேசத்தில் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இந்த இரண்டு அடிப்படையின் காரணமாகத்தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது, அடங்கி இருக்கிறதை தவிர அது நம்முடைய மேன்மையின் நிமித்தமாக அல்லவே அல்ல. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனபடியால் கடவுளிடத்தில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் எதை நினைத்து, எதை மனதில் வைத்து கடவுளுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கத்தை, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறதான பிரதிபலன் எதிர்பாராத அன்பு இருக்கிறது, அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார்களே, அந்த எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு அதை செய் என்று சொல்லி உடன்பாடு செய்து ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை, மாறாக
அநாதி சிநேகத்தாலே கடவுள் நம்மை சிநேகித்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தாலே கடவுள் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். மேலும் கடவுள் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுதே, கொண்டு வரும் பொழுதே அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நம்மை குறித்ததான ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அதற்குரிய பாதையிலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கென்று ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆசீர்வாதங்களை முன்குறித்து வைத்திருக்கின்றார். நீங்களும் நான் கேட்பதினால் அல்ல, அவர் ஏற்கனவே தீர்மானித்ததினாலே ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த நேரத்தில் அல்லது ஏற்ற நேரத்தில் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. எப்படி எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்ததான இந்த எகிப்தின் மக்கள், அடிமையாய் இருந்த எபிரேய மக்கள் அல்லது இஸ்ரவேல் என்று அறியப்படுகிற மக்கள் கானான் தேசத்தின் அதிபதிகளாக மாறினார்களோ, அதே வண்ணமாக கடவுள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை மாற்றி நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் நம்முடைய சுயநீதியை நம்பி கடவுளுடைய சமூகத்தில் செல்லாமல் அளவற்ற கடவுளுடைய இரக்கத்தை நம்பி செல்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு மாதத்தையும் நாம் கடந்து வருவது அது நம்முடைய பலத்தினால் அல்ல, கடவுளுடைய இரக்கத்தினாலே. இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தையும் ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளை வாழ்க்கை கொடுத்த ஆண்டவரே, இன்னொரு அற்புதமான மாதம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய சுய நீதி அல்ல அவர்களுக்கு கானான் என்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தது. மாறாக நீர் அவர்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே, முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவம். அதே வண்ணமாக கடவுள் இன்றைக்கு எங்களை நேசிக்கிறேன், எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கடவுள் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நம்பி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த முதல் நாள் மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு நீ வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும்படிய குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், இன்னும் அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் யாவற்றையும் கடவுள் வாய்க்க செய்கிறார்கள். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.